அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரியவங்கள்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, டாக்டர் சீக்கிரமா விஷயம் மறந்துடுது, ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். ஸோ மெமரி லாஸ், இதற்கான காரணம் என்ன, மெமரியை பூஸ்ட் பண்ணக்கூடிய, ஞாபக திறனை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். 10th +2 காலேஜ் முதல் கொண்டு பெரியவங்க வேலை செய்யறவங்க வரைக்குமே இன்னைக்கு சீக்கிரமா ஒரு விஷயத்த மறந்துடுறோங்க. இது இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள சொல்ல மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மறதிகள்லாம் நமக்கு எதனால வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, குறிப்பா அடலசென்ட் வயசுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஒரு குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆவரேஜா படிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் திடீர்னு பார்த்தோன்னா சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிடும், டாப்பரா வர ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த நியூரோ கெமிக்கல் முதிர்ச்சி அடையறதுக்கு, அது நல்லபடியா செயல்திறனுக்கு வரத்துக்கு கொஞ்சம் நேரங்கள் எடுத்துக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்டல் பீரியடுக்குள்ளார நம்ம ரொம்ப மெமரியை அந்த குழந்தைகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படிங்கிறது தப்பான விஷயமா இருக்கும். ஸோ டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது மெமரி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்குமே சரியா தூங்குறது கிடையாது. இப்ப நம்ம தூக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம நாள் ஃபுல்லா கலெக்ட் பண்ண அந்த தகவல்களை நம்ம பிரெயின்ல இருந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம மெமரியோடைய பதிவுக்கு கொண்டு போற விஷயமா இருக்கிறது தூக்கம் தான். ஸோ தூக்கத்தை கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மெமரி லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், பதட்டம், மன அழுத்தம், அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. அவங்கவுங்க வயதுக்குரிய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே நமக்கு சீக்கிரமா மெமரி லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, ஏதாவது ஒரு தலையில அடிபட்டிருக்கும், அதை தொடர்ந்து மெமரி லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யறது மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். டக்குன்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்யும் பொழுது நமக்கு மெமரி லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய டாப்பர்ஸ் கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது. ஏன்னா காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் நான் நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்க கிட்ட பார்க்குற ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபியர் ஆஃப் சக்சஸ். அதாவது நல்லா படிச்சிருப்பாங்க, சூப்பராக படிச்சிருப்பாங்க, நல்லா அவங்களால எக்ஸாம் எழுத முடியும், நல்லா கேட்ட கேள்விகளுக்கு இன்டர்வியூவில் அவங்களால அழகாக பதில் சொல்ல முடியும். ஆனால் என்னால் முடியாமல் போயிடுமோ, மறந்துடுமோ, எனக்கு அது முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பேர் ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னைக்கு நிறைய டாப்பர்ஸ் கிட்ட, நிறைய குழந்தைங்க கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் எக்ஸாம் ஹால்குள்ள போனவுடனே டோட்டலா பிளாங்க் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. இதுவும் மெமரி லாஸ் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அப்புறம் நிறைய பேத்துக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதாவது ஒரு ஐக்யூ லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெமரி லாஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில குழந்தைங்க ஏதாவது மருந்து மாத்திரை நாட்பட எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதனோட சைடு எஃபெக்டாகவும் மெமரி லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகளுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதை தொடர்ந்து மெமரி லாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் நோய் இருக்கக்கூடியவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு ஏன் ஞாபக சக்தி குறையுது அப்படிங்கிறதுக்கு. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வசம்பு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா சுட்டு கறியாக்கி நல்லெண்ணெய் விளக்குல வாட்டிட்டு நல்லா சுட்டுட்டு கறியாக்கி அதோட சின்ன கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கணும். குழந்தைங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து அதை தேன்ல குழைச்சி கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நியூரோ பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே, நரம்பு மற்றும் மூளை சார்ந்த விஷயம்,
ஃபுல்லாகவே நல்ல ஆக்டிவாகவும் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக இயங்கும் பொழுது அவங்களுடைய ஞாபக திறன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மெமரி பூஸ்டிங் எஃபெக்ட் வந்து வசம்புக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து கேரட் ஜூஸ் வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம். அந்த கேரட் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. அதே மாதிரி வைட்டமின் சி சத்து நிறைந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம குழந்தைங்களுக்கு வற்றலாகவோ அல்லது அதில் பொடி வச்சு தேனில் குழைச்சோ இல்லை ஜூஸ் மாதிரியோ நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மெமரி பவர் வந்து படிப்படியாக என்ஹான்ஸ் ஆகிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். இரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்ன லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சினமன், சிலோன் சினமன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நல்லா நீங்கள் மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க. அது கூட வந்து சுக்கு பொடி, மிளகு பொடி அதையும் தனித்தனியாக பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த சன்னலவங்க பட்டை பொடி 2 சிட்டிகை, சுக்கு பொடி 1 சிட்டிகை, மிளகு பொடி 1 சிட்டிகை, இதை நல்லா குழைச்சிட்டு தேனில் இரவு பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் சரி சாப்பிட்ட பிறகு நம்ம பெரியவங்களுமே இதை எடுத்துக்கலாம். தேனில் குழைச்சி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஞாபகத்திறன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிளகு பொடி, சுக்கு பொடி 2ம் ஒரு சிட்டிகை, அது கூட சன்னலவங்க பட்டை பொடி வந்து 2 சிட்டிகை தேனில் குழைச்சி எடுத்துக்கிறோம் இரவு உணவுக்கு பிறகு. இது எல்லாமே பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வால்நட், அக்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட் கூட வந்து அத்திப்பழம். ஸோ 2 வால்நட் 1 அத்திப்பழம் இரவு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துகிட்டே வரணும். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் சரி, அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துமே சரி, உங்கள் பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் படித்ததையும் சரி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் சரி ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெமரியை பூஸ்ட் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்குது. பட் இதே சமயம் நல்ல தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன அழுத்தம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறவங்க எக்ஸாம் ஹால்குள்ளே போனவுடனே விஷயத்த மறந்துடுறோம் அப்படிங்கிறவங்க போய் டக்குன்னு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நல்ல சில்லுன்னு குடிச்சு முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக நல்ல மூச்சை இழுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிரெயினில் அந்த இம்ப்ரெஷன் ஃபுல்லாக மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மெமரியை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க பல வழிகள் இருக்குது. அதில் யோகா, மெடிடேஷன், நிறைய தண்ணி குடிக்கிறது, நான் இப்போ சொன்ன இந்த வீட்டு குறிப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நல்லா தூங்கி ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்து நல்ல சத்துள்ள உணவுகள், குறிப்பாக விட்டமின் B12 சத்து நிறைந்த உணவுகள், மாதுளம்பழம், நாட்டுக்கம்பு, இதெல்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஞாபகத்திறன், உங்களுடைய மெமரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மெமரி பூஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நாடி போகிறத விட நம்ம உணவுலையே நம்ம அதை மாற்றி அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.